முக்கியமா கேர்ள்ஸுக்கு இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லுங்க. வீட்டுக்குள்ள போனா ஏதோ ஒண்ணு கிச்சனுக்குள்ளேயோ, இல்ல ட்ரெஸ் எடுக்கிறக்கோ ஏதோ ஒண்ணு போயிருப்போம். அதெல்லாம் மறந்து போயிருக்கும். அப்புறம் ஃபோன்ல இப்போலாம் ஒரு சில ஆப்பு எந்த ஆப்புன்னே மறந்து போச்சு. ஃபோன்ல யாராச்சும் நேம் சேவ் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா? யார் பேரு என்ன சேவ் பண்ணோம் அதுவே கன்ஃப்யூஸ் ஆகுது. கொஞ்ச நேரம் எடுத்து அதை அப்படியே ரோல் பண்ணி பார்த்தா தான், ஓ! இந்த பேரா? அப்படின்னு ஞாபகம் வருது. ஆனா ஒரு காலேஜ் டைம், ஸ்கூல் டைமில ஏதோ ஒண்ணு கொஞ்சம் சந்தோஷமா நடந்திருக்கும், சேடா நடந்திருக்கும். ஆனா, அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கு. இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தாலும், அம்மா வீட்ல தான் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி, அது சந்தோஷமா இருக்கிற மாரி, அது என்னன்னு தெரியல. அப்படி இருக்கு. ஆனா, இப்போ கரண்ட்ல இருக்கிற விஷயம் எல்லாமே மறந்துருச்சு. உள்ள போனா மறந்துருது. எதுக்குடா வந்தோம்? திரும்ப அதே இடத்துக்கு போய் நின்னு பார்த்து, யோசிச்சு, ஆமா இதுக்கு தான் வந்தோம்னு நம்ம நெனைக்கிறோம். நெனைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு இந்த லைஃபு. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பாய்ஸுக்கும் இருக்கும் இந்த மாரி பிரச்சனை. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, ஃபோன்ல அப்போலாம் என்னென்ன எங்கெங்க வச்சிருக்கோம், எந்த ஃபைல்ல என்ன இருக்கு, ஒரு சாங்னா கூட அடுத்தடுத்த சாங் என்ன சாங் வரும், அதெல்லாம் ஞாபகம் இருந்தது. இப்போ எதுவுமே ஞாபகம் இல்ல. வயசாயிடுச்சு. அதெல்லாம் நெனச்சு இன்னும் வருத்தமா இருக்கு. உங்களுக்கெல்லாம் இப்படியா? அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க.